வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை புறக்கணித்த தேமுதிக திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். தற்பொழுது விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை புறக்கணிக்க போவதாக தேமுதிக அறிவித்துள்ளது. அதாவது கடந்த ஏப்ரல் மாதம் விக்கிரவாண்டி திமுக சட்டமன்ற உறுப்பினர் புகழேந்தி உயிரிழந்த நிலைமையில் விக்கிரவாண்டி தொகுதி காலியாக இருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தேர்தல் முடிவுகள் பிறகு விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தல் குறித்து தேர்தல் ஆணையம் அறிவித்திருந்தது. அதன்படி வரும் ஜூலை 10ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெற உள்ளது. இந்த இடைத்தேர்தலில் திமுக கூட்டணி சார்பில் அன்னியூர் சிவாவும், தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் பாமக வேட்பாளர் சி. அன்புமணியும், நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளராக மருத்துவர் அபிநயாவும் போட்டியிடுகின்றனர். இந்த நிலையில் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக தேமுதிக அறிவித்துள்ளது. இடைத்தேர்தல் மீது நம்பிக்கை இல்லாத காரணத்தால் தொண்டர்களின் உழைப்பு மற்றும் நேரத்தை வீணடிக்க விருப்பமில்லை எனவும் கூறி புறக்கணித்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. இதனால் ஏற்கனவே அதிமுக விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை புறக்கணித்த நிலைமையில் தற்பொழுது தேமுதிகவும் புறக்கணித்துள்ளது குறிப்பிடத்தக்கதாக பார்க்கப்படுகிறது. அரசியல் வட்டாரங்களிலும் தொடர்ந்து பேசும் பொருளாகவும் இந்த இரு கட்சிகள் புறக்கணித்ததை குறித்து பேசிக்கொண்டிருக்கிறார்கள். மேலும் தற்பொழுது தேமுதிக இந்த தேர்தலை புறக்கணித்ததை குறித்து பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் மூலமாக தெரிவிங்கள். இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்துட்டு கூட இருக்க பெல் ஐகானை ஆல்ல கொடுத்து வைங்க மக்களே. நன்றி, வணக்கம்.